ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், காலையில் கண்டிப்பா ஒரு வாழைப்பழம். தொடர்ந்து ஆய்வுகள் சொல்லிட்டே வருது, குழந்தைகள்ல வாழைப்பழம் கொடுக்கக்கூடிய ஆற்றலை வேற எதுவும் கொடுக்க முடியாது. சர்க்கரை நோயாளிகளுக்கு வாழைப்பழம் வேண்டாம், ஆனா வளரக்கூடிய குழந்தைகளுக்கு வாழைப்பழம் மிக மிக அவசியம். அதுவும் கூடுதல் ஆற்றல் வேணும். மெலிந்து இருக்கிறாங்க குழந்தை, ரொம்ப ஒல்லியாக இருக்கிறாங்க, அவர்கள் வயதுக்கேற்ற எடை இல்லை அப்படின்னா செவ்வாழை, இல்லைன்னா ஒரு பாதி நேந்திரன் வாழை. எனக்கு சின்ன பிள்ளைல ஞாபகம் இருக்கு, குழந்தையா இருக்கும்போது எங்கள் வீட்டில் எங்கள் தாத்தா 100% காலையில் ஒரு வாழைப்பழம் சாப்பிடாம நகர விட மாட்டார். அவர் மொத்தமாக ஒவ்வொரு நாளும், அப்போ அந்த ஊரில், எங்கள் ஊரில் திருநெல்வேலி பக்கம் 2-3 பழம் தான் உண்டு, நாட்டுப்பழம் என்று உண்டு. அந்த நாட்டுப்பழம் கொஞ்சம் என்னைக்காவது ஒரு நாள் சிறப்பாக, அன்னைக்கு ஒரு சிறப்பு இருக்குன்னா கூழாஞ்செண்டு அப்படின்னு ஒரு பழம் கொடுப்பாங்க. அது கொஞ்சம் சுவையாக இருக்கும், கூடுதல் இனிப்பு இருக்கும். நாட்டுப்பழத்தில் நிறைய நார் இருக்கும். நாட்டுப்பழத்தில் தொலியை உரிச்சிட்டோன்னா, தொலி உரிச்சிட்டோமான்னு ஒரு சந்தேகம் வரும்.